வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷில் யூனிட் 6ல் வரக்கூடிய ப்ரோஸான த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற இந்த பாடத்தினுடைய சிம்பிளிஃபைடான கொஸ்டின் ஆன்சர்ஸ் மற்றும் சிம்பிளிஃபைடான பேராகிராஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் செக்ஷனாக இந்த லெசனுக்கான சிம்பிளிஃபைடு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்கலாம் வாங்க. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு? புல்லட்டின் போர்டில் எந்த மாதிரியான செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு? நியூஸ் லைக் லாஸ்ட் பேட்டில்ஸ், த டிராஃப்ட்ஸ், த ஆர்டர்ஸ் ஆஃப் கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் வேர் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு. புல்லட்டின் போர்டில் தோல்வியடைந்த போர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆணைகள் பற்றின செய்திகள் ஒளிபரப்பப்பட்டன. What was the usual scene when school began every day? தினமும் பள்ளி துவங்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும்? When school began, there was a great bustle of opening and closing of desk. Lessons are repeated loudly and the teacher's ruler rapped on the table. வழக்கமாக பள்ளி துவங்கும் பொழுது தெருவுக்கே கேட்கும் அளவுக்கு இரைச்சல் சத்தமானது இருக்கும். நன்றாக உரத்த குரலில் பாடங்கள் படிப்பதும் மேஜைகளை திறந்து மூடும் ஓசையும் ஆசிரியரின் வரைகோலானது மேஜையின் மீது தட்டப்படும் ஓசையும் கேட்கும். Other than the students who were present in the class, மாணவர்களை தவிர்த்து வேறு யாரெல்லாம் வகுப்பறையினுள் அமர்ந்திருந்தார்கள்? The village people, old Hauser, the former mayor, the former postman were present in the class beside the students. வகுப்பறையில் மாணவர்களை தவிர்த்து கிராம மக்களும் ஓல்டு ஹாசர், முன்னாள் மேயர், முன்னாள் தபால்காரர் போன்றவர்கள் வகுப்பறையில் அமர்ந்திருந்தனர். Why did Mr.Hamel say it was the last lesson? Mr.Hamel என்னும் ஆசிரியர் இதுதான் உங்களின் கடைசி பாடம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? The order had come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. So, Mr.Hamel said that was the last French lesson. நாட்டின் தலைநகரான பெர்லினில் இருந்து வந்திருக்கும் ஆணையின்படி ஆல்சாஸ் மற்றும் லொரைன் மாகாணங்களில் இருக்கும் பள்ளிகளில் இனிமேல் பிரெஞ்சு ஆனது நடத்தப்படக்கூடாது, அதற்கு பதிலாக ஜெர்மன் மொழியை தான் மாணவர்கள் கற்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் இதுவே உங்களின் கடைசி பிரெஞ்சு பாடம் என்று மிஸ்டர் ஹேமல் கூறினார். வாட் வாஸ் Franz asked to tell? Was he able to answer? பிரான்ஸ் என்னும் மாணவன் எதை சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டான்? அவனால் அந்த பதிலை அளிக்க முடிந்ததா? Franz was asked to recite the rule of participles, but he got mixed up on the first word and stood there nervous. ஆசிரியரான மிஸ்டர் ஹேமல் பிரான்சிடம் பார்ட்டிசிபிள்ஸை பற்றி கூறும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் பிரான்சிற்கு பதில் தெரியாமல் முதல் வரியிலேயே தடுமாற ஆரம்பித்து விட்டு அப்படியே தன் மேஜையை பிடித்து கொண்டு நின்றுவிட்டான். Why did Mr. Hamel blame himself? ஏன் மிஸ்டர் ஹேமல் பழியை தன்மீதே போட்டுக்கொண்டார்? Mr. Hamel blamed himself because he had often sent Franz to water his garden instead of learning his lessons, and when Mr. Hamel went for fishing, he gave him a holiday. மாணவனான பிரான்ஸ் ஒழுங்காக படிக்காமல் இருக்கும் காரணம் என்னால் தான் என்று ஆசிரியரான ஹேமல் பழியை தன் மீது எதற்காக போட்டுக்கொண்டார் என்றால், பிரான்ஸை நிறைய முறை தனது தோட்டத்தில் இருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்படி பணித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியரான ஹேமல் மீன் பிடிக்க தோன்றினால் பள்ளிக்கு விடுமுறை விட்டுவிட்டு மீன் பிடிக்க சென்றிருக்கிறார். இதனால் பிரான்ஸ் என்னும் மாணவனின் படிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. அவன் படிக்காததற்கு காரணம் நான் தான் என்று பழியை தன் மீதே சுமத்தி கொண்டார் ஆசிரியர். What did Mr. Hamel say about the French language? French மொழியை பற்றி மிஸ்டர் ஹேமல் என்ன கூறினார்? Mr. Hamel said that French was the most beautiful language in the world, the clearest and the most logical. மிஸ்டர் ஹேமல் பிரெஞ்சு மொழிதான் உலகிலேயே மிகவும் அழகான மொழி என்று கூறினார். How many years had Mr. Hamel been in the village? அந்த கிராமத்தில் ஹேமல் எத்தனை வருடங்களாக பணிபுரிகின்றார்? Mr. Hamel had been in the village for 40 years. மிஸ்டர் ஹேமல் அந்த கிராமத்தில் இருக்கும் பள்ளியில் 40 வருடங்களாக பணிபுரிந்தார்.
Why did Franz dread to go to school that day? ஏன் பிரான்ஸ் என்னும் மாணவன் அன்று பள்ளிக்கு செல்வதற்கு பயந்தான்? Franz dreaded to go to school because he didn't prepare to answer Mr. Hamel's questions on participle. பிரான்ஸ் ஆசிரியர் படித்து வர சொன்ன பார்ட்டிசிபிள்ஸ் என்னும் பாடத்தை படித்து வராமல் அன்று பள்ளிக்கு சென்ற காரணத்தினால் பள்ளிக்கு செல்வதற்கு பயந்தான். What were the various things that tempted Franz to spend his day outdoors? பிரான்ஸ் பள்ளிக்கு செல்லாது பள்ளிக்கு வெளியே உள்ள இடங்களில் பொழுதை கழிக்க பிரான்ஸை தூண்டிய விஷயங்கள் என்னென்ன? The day was warm and bright, the birds were creeping, and in the open field of the sawmill, the Prussian soldiers were drilling. அன்றைய தினமானது வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் இருந்தது. ஆங்காங்கே இருக்கும் மரங்களில் பறவைகளின் ஓசையானது கேட்டுக்கொண்டிருந்தது. மரம் மறுக்கும் ஆலைக்கு அருகில் பருஷிய வீரர்கள் நடத்திய பயிற்சி வகுப்புகள் இவை அனைத்துமே பிரான்ஸ் பள்ளிக்கு செல்லாமல் தனது பொழுதை வெளியே கழிக்கலாம் என்று தூண்டிய விஷயங்கள் ஆகும். Why was the narrator not able to get to his desk without being seen? இந்த கதையின் நரேட்டரான பிரான்ஸ் தனது இருக்கைக்கு யாரும் பார்க்காமல் போக முடியாத காரணம் என்ன? The narrator was not able to get to his desk because the day everything was quiet about the school. He had to open the door and go in before everybody who were in their places already. அன்றைய தினமானது ஞாயிற்றுக்கிழமையின் பகல் பொழுது போன்று மிகவும் அமைதியாக இருந்த காரணத்தினாலும் அது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்கள் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருந்த காரணத்தினாலும் பிரான்சினால் மற்ற மாணவர்களும் மற்ற மக்களும் பார்க்காத பொழுது அவனது இருக்கைக்கு போக முடியவில்லை. What was Franz sorry for? Franz மன்னிப்பு கோர காரணம் யாது? Franz felt sorry for not learning the French lessons and he also felt sorry for Mr. Hamel who was going out of the school. மாணவனான பிரான்ஸ் மன்னிப்பு கோருவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. முதல் காரணம் தன்னுடைய பிரெஞ்சு மொழி பாடங்களை சரியாக கற்காதது முதல் காரணம். இரண்டாவது காரணம் தன்னுடைய பிரெஞ்சு ஆசிரியரான மிஸ்டர் ஹேமல் என்பவர் பள்ளியை விட்டு செல்கிறார். அது இரண்டாவது காரணம். Why were the old villagers sitting in the last desk? கிராமவாசிகள் பள்ளி வகுப்பறையில் கடைசி நீள்பலகையில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் யாது? The old villagers were sitting in the last desk in order to thank their master, Mr. Hamel, for his 40 years of faithful service. பள்ளி ஆசிரியரான மிஸ்டர் ஹேமல் அந்த ஊரில் இருக்கும் பள்ளியில் 40 வருடங்கள் தனது ஈடற்ற சேவையை செய்ததன் காரணமாக அவருக்கு பிரியாவிடை கொடுப்பதற்காக கிராமவாசிகள் பள்ளி வகுப்பறையின் கடைசி நீள்பலகையில் அமர்ந்திருந்தனர். What were the thoughts of the narrator's parents? இந்த கதையின் நரேட்டரின் பெற்றோரின் சிந்தனை யாது? The narrator's parents preferred to send him to work on a farm or at the mill so as to have a little more money. இந்த கதையின் நரேட்டரான பிரான்சின் பெற்றோர் பிரான்ஸை பள்ளிக்கு அனுப்பாது வேறு ஏதாவது ஆலைக்கோ அல்லது விவசாய நிலத்திற்கோ வேலைக்கு அனுப்பினால் அதன் மூலம் சிறிதளவு பணம் கிடைக்கும் என்று நம்பினர். Why does Mr. Hamel say that we must guard our language? ஆசிரியரான மிஸ்டர் ஹேமல் நாம் நம் மொழியை பாதுகாப்பது அவசியம் என்று கூறுவதற்கு காரணம் என்ன? மிஸ்டர் ஹேமல் says that we must guard our language because it is like a key to the prison when people are enslaved. நமது தாய்மொழி என்பது நாம் எதிரிகளிடம் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது நமது அடிமை விலங்கை துறக்க உதவும் சாவியைப் போல செயல்படும். அதனால் நாம் நம் தாய்மொழியை காத்தல் வேண்டும் என்று மிஸ்டர் ஹேமல் கூறுகிறார். மிஸ்டர் ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ். வாட் ஆர் தே? மிஸ்டர் ஹேமல் என்னும் ஆசிரியர் பல விஷயங்களை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த விஷயங்கள் யாது? மிஸ்டர் ஹேமல் வாஸ் கேசிங் அட் ஹிஸ் கார்டன் அவுட் ஆஃப் ஹிஸ் விண்டோ. The walnut tree in the garden and the hope vine that he had planted twined about the windows to the roof. மிஸ்டர் ஹேமலால் நடப்பட்டு இன்று உயர்ந்து நிற்கும் வால்நட் மரத்தையும் ஹோப் வைன் மரத்தையும் மிஸ்டர் ஹேமல் வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தார். When and how did Mr. Hamel bid farewell to the class? மிஸ்டர் ஹேமல் தன்னுடைய வகுப்பறைக்கு என்று எவ்வாறு பிரியாவிடை கொடுத்தார்? Mr. Hamel stood up very pale with words choking his throat. He turned to the blackboard and wrote "Long live France" in French with a great deal of effort and a heavy heart.
மிஸ்டர் ஹேமல் தனது வகுப்பறையில் இருக்கும் கரும்பலகையில் பிரான்ஸ் நீடோடி வாழ்க என்னும் வாசகத்தை பிரெஞ்சில் எழுதி கனத்த இதயத்துடன் தனது வகுப்பிற்கு பிரியாவிடை கொடுத்தார். இந்த வீடியோவோட ஃபைனல் செக்ஷனாக இந்த லெசனுக்கான சிம்பிளிஃபைட் பேராகிராஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளிஃபைட் பேராகிராஃப்லேயும் நான் கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கீவேர்ட்ஸை மெயின் கான்செப்டாக எடுத்துக்கிட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதர்வைஸ் 3 to 4 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணலாம். சரி வாங்க இப்போ அந்த பேராகிராஃபை பார்ப்போம். The last lesson is set in the days of the Franco-Prussian War. Last lesson என்னும் இந்த கதையானது பிரான்ஸ்-புரூஷியன் போரின் பொழுது இருந்த காலகட்டத்தை உடையது. The French districts of Alsace and Lorraine went into Persian hands. அந்த போரின் முடிவாக பிரெஞ்சு டிஸ்ட்ரிக்டான ஆல்சாஸ் மற்றும் லொரைன் என்னும் மாகாணங்கள் பெர்ஷியர்கள் கைவசம் ஆனது. The order had come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. புரூஷியர்கள் கைவசமாக ஆல்சா மற்றும் லொரைன் மாகாணங்கள் ஆனதற்கு பின்பு பெர்லின் என்னும் தலைநகரிலிருந்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த ஆணையின்படி ஆல்சாஸ் மற்றும் லொரைன் மாகாணங்களில் உள்ள பள்ளிகளில் பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக ஜெர்மன் மொழி மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. The French teachers were asked to leave. அந்த ஆணையின்படி பிரெஞ்சு ஆசிரியர்கள் பள்ளியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற குறிப்பும் அந்த ஆணையில் இடம்பெற்றிருந்தது. Franz was a student. He is afraid of going to school. Franz என்னும் மாணவன் பள்ளிக்கு செல்வதற்கு மிகவும் பயந்து கொண்டிருந்தான். When he entered the school, he noticed the changes in the school. Franz என்னும் மாணவன் பள்ளியினுள் நுழைந்த பின்பு பள்ளியில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பார்த்தான். The old villagers were sitting in the last desk in order to thank their master, Mr.Hamel, for his 40 years of faithful service. கிராமவாசிகள் பள்ளி வகுப்பறையின் கடைசி நீள்பலகையில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அந்த பள்ளி ஆசிரியரான மிஸ்டர் ஹேமலின் 40 ஆண்டுகால சேவையை சிறப்பிக்கும் வகையிலும் அவருக்கு பிரியாவிடை கொடுக்கும் வகையிலும் அன்று பள்ளியின் கடைசி நீள்பலகையில் அமர்ந்திருந்தனர். மிஸ்டர் ஹேமல் informed them that it was your last French lesson. மிஸ்டர் ஹேமல் என்னும் ஆசிரியர் எங்களிடம் இதுவே உங்களது கடைசி பிரெஞ்சு பாடம் என்று சொன்னார். Then he wrote long live France on the blackboard. மிஸ்டர் ஹேமல் பள்ளியில் உள்ள கரும்பலகையில் long live France அதாவது பிரான்ஸ் நீடோடி வாழ்க என்னும் வாசகத்தை எழுதினார். This story describes the sadness of the whole situation about how people feel when they don't learn their own language. ஒருவரது தாய்மொழியானது பேசுவதற்கும் படிப்பதற்கும் மறுக்கப்படும் பொழுது அத்தாய்மொழியை பயன்படுத்துவோரிடம் இருக்கும் வலியானது இந்த பாடத்தில் பிரதிபலிக்கின்றது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.